தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜேர்மனிக்கு செல்ல முற்பட்ட யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அது குறித்து பார்க்க இருக்கின்றோம். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கொழும்பு விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டார் 2 மணி நேரமாக. அதற்கு இன்னும் ஒரு காரணம் சொல்லப்படுகின்றது. அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய சீன பயணம் குறித்து சில முக்கியமான தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஊழல் குறித்த தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அத்துடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இன்னும் ஒரு வகையான புதிய வேலை திட்டமும் முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். அத்துடன் இன்றைய கேலி சித்திரமும் இருக்கிறது. வாருங்கள் காணொளிக்குள் போவோம். யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த 35 வயதுடைய இளைஞர் ஒருவர் ஜேர்மனிக்கு செல்ல முற்பட்டிருக்கின்றார் கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக. ஆனால் அவருடைய பாஸ்போர்ட்ல இருந்த விசா போலியான விசா என்று சொல்லி, ஜேர்மனிக்கு போறதுக்கான அந்த விசா போலியான விசா என்று சொல்லி கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். எப்படின்னு சொன்னா, கொழும்புல இருந்து நியூ டெல்லிக்கு போய் நியூ டெல்லியிலிருந்து ஜேர்மனிக்கு போறதான் அவருடைய பிளானாக இருந்திருக்குது. ஆனால் அவருடைய விசா போலி விசா என்பதால கைது செய்யப்பட்டிருக்கின்றார். என்ன விஷயம் சொன்னா, இப்ப கொஞ்ச காலத்துக்கு முதலிருந்தே தகவல்கள் வெளிவந்து இருக்குது. கொழும்பு கட்டுநாயக்கா விமான நிலையத்துல இந்த பாஸ்போர்ட் விசாக்களை செக் பண்றதுக்கு அதிநவீன மெஷின்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி. எனவே இந்த விசாக்களை செய்து கொடுப்பவர்கள் பெருந்தொகையான காசு கட்டாயம் அறவிட்டிருப்பார்கள். அதுல மாற்று கருத்தே இல்லை. அவ்வளவு பெருந்தொகையான காசு அறவிட்டுட்டு போலியான விசாக்களை கொடுத்து நம்பி வாராக்களை பிடிச்சு இப்படி மாட்டி விடுறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. எனவே இதுல என்ன நடந்ததுன்னு தெரியல. இருந்த போதிலும் கூட அவருடைய பாஸ்போர்ட்ல இருந்தது போலி விசா என்பதற்காக இளவாலையைச் சேர்ந்த 35 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் கொழும்பு சர்வதேச விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு 2 மணி நேரங்களுக்கு மேலாக அவருக்கு பயண தடை ஏற்படுத்தப்பட்டது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டது. அதை பற்றி நாங்கள் நேற்றைய செய்திகளில் விரிவாக பார்த்திருந்தாங்க. இப்போ இன்னும் ஒரு தகவல் ஒன்று சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற CVK சிவஞானம் அவர்கள் இந்த செயலை வன்மையாக கண்டித்திருக்கின்றார். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், மூத்த பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கையினுடைய 3வது பெரிய கட்சியாகிய இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு நீங்க இப்படி செய்யறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. இது முழுக்க முழுக்க அனுர அரசாங்கத்தினுடைய ஒரு பழிவாங்கு முயற்சியாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் சந்தேகிக்கிறோம் என்று சொல்லி புதிதாக ஒரு காரணம் சொல்லியிருக்கார். ஏன் அனுர அரசாங்கம் ஸ்ரீதரன் அவர்களை பழிவாங்குது என்று சொன்னாலாம், அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றியக்குள்ள இந்த சிங்கள குடியேற்றங்கள் சம்பந்தமாக உரையாற்றினவர் தானே. எனவே அதுல கோபம் கொண்டுதான் பழிவாங்குது என்று சொல்லி புதிதாக ஒரு காரணத்தை சொல்லியிருக்கார் CVK சிவஞானம் அவர்கள். அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரணமோ இன்னும் தெரியல. ஏனென்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இதுக்கு முதல்ல இதை விட கடுமையெல்லாம் பேசியிருக்கிறார். பாராளுமன்றத்தை ஆரம்பிச்சு வச்ச அந்த முதல் நாள் பேசைக்குள்ளேயே எப்படி JVP ஒரு ஆயுத இயக்கமாக இருந்து இன்றைக்கு அரசியலில் குதிச்சு ஆட்சி அமைச்சிருக்கோ, அதே போல நாங்களும் ஒரு காலத்தில் ஆட்சி அமைக்க வேண்டி வரும் என்றெல்லாம் சொல்லி பேசினவர். அப்படியெல்லாம் உரையாற்றினவர். அதுக்கு பிறகு அவர் கனடாக்கெல்லாம் போயிட்டு வந்தவர். எனவே அப்ப வராத பிரச்சனை இப்ப வந்திருக்குன்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை. எனவே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் அவர்களிடம் ஒரு பணிவான வேண்டுகோள். உங்களுடைய கட்சிக்குள்ள இருக்கிற யாரோ தானே போட்டு கொடுத்ததாமே அவர் இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி, சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அதை தடுக்கிறதுக்காக ஏதோ போட்டு கொடுத்ததாம் என்று சொல்லி ஒரு கதை ஒன்று வருது. எனவே அதையும் ஒருக்கா விசாரிச்சு சொன்னீங்கன்னு சொன்னா உதவியாக இருக்கும். பொதுமக்களாகிய நாங்கள் உண்மைகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு அது உதவியாக இருக்கும். கடந்த காலத்தில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான ஊழல் ஒன்று அம்பலத்துக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் பதவியேற்ற பிறகு ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு ஊழல் வெளியாகி கொண்டுதான் இருக்குது. அதுல ஒரு ஊழல் தான் இந்த ஊழல். ஜனாதிபதிமாருக்கு நிறைய வசிப்பிடங்கள் இருக்குத்தானே நாட்டுல, நிறைய இடங்கள்ல. அதுல ஒரு வதிவிடத்தை புனரமைக்க போறோம் என்று சொல்லி எவ்வளவு காசுண்டா 472 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கிறவாம். அதுவும் ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து புனரமைப்பு செய்திருக்கிறவாம். 2021ஆம் ஆண்டு, 2022ஆம் ஆண்டு, 2023ஆம் ஆண்டு 3 வருஷமும் புனரமைக்கிறோம் என்று சொல்லி ஒரு வருஷம் புனரமைச்சு போட்டு, இப்போ பொதுவாக நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு வீட்டை நாங்கள் புனரமைக்கிறோம்னு சொன்னா அதுக்கு பிறகு இப்போ புனரமைப்போம். கொஞ்சம் காலம் 6-7 வருஷங்கள் போன அப்புறம் நாங்கள் புனரமைப்போம். ஆனால் இது எப்படி செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, 2021ஆம் ஆண்டுலையும் காசு ஒதுக்கி புனரமைச்சு, 2022ஆம் ஆண்டுலையும் காசு ஒதுக்கி புனரமைச்சு,
அமைச்சு இப்படியே தொடர்ச்சியாக 3 வருஷம் செய்திருக்கணும். 472 மில்லியன் ரூபாய்க்கு கணக்கு காட்டியிருக்கணும். 2021ஆம் ஆண்டு 252 மில்லியன் ரூபாய் செலவழித்து புனரமைப்பு செய்தவையாம். அதுக்கு புதிதாக ஒரு மாளிகையை கட்டியிருக்கலாம். பிறகு 2022ஆம் ஆண்டு 181 மில்லியன் ரூபாய் செலவழித்து புனரமைப்பு செய்திருக்கணுமாம். பிறகு 2023ஆம் ஆண்டில் 39 மில்லியன் ரூபாய் செலவழித்து திருப்பவும் புனரமைப்பு செய்தவையாம். ஒரு குறிப்பிட்ட ஒரு மாளிகையை, அது எந்த மாளிகை என்று சொல்லி தகவல் வெளியில் சொல்லப்படையில, இருந்தாலும் இப்படி ஒரு ஊழல் வெளியில் வந்திருக்குன்னு சொல்லி கொழும்பிலிருந்து வெளிவர ஒரு ஆங்கில பத்திரிகை தகவல் வெளியிட்டிருக்கிறது. உண்மையிலேயே இந்த 472 மில்லியனே அந்த வீட்டில் செலவழிச்சாங்களா, அல்ல அதையும் சுருட்டி பாக்கெட்டுக்குள்ளே போட்டாங்களா இன்னும் தெரியல. எனவே இன்னும் நிறைய ஊழல்கள் இது மாதிரி வெளியில் வரும் என்று சொல்லி எதிர்பார்க்கலாம். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் பரபரப்பாக முன்னெடுக்கப்பட்டு கொண்டு வருது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனுடைய ஒரு கட்டமாக நாடு முழுவதும் இருக்கிற தெரிவு செய்யப்பட்ட 100 ரயில்வே நிலையங்கள் நவீனமயப்படுத்த போயினமாம். 100 ரயில்வே நிலையங்கள் நாடு முழுவதும் தெரிவு செய்யப்பட்டு அதை புனரமைப்பு செய்து அதை கவர்ச்சிகரமாக மாற்ற போயினமாம். எப்படியான திட்டங்கள் என்று சொன்னால், ஒன்று டிஜிட்டல் போர்ட், அதாவது இந்த வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி டிஜிட்டலில் ரெயின் வார நேரம் போகிற நேரம் எவ்வளோ நேரம் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் டிஜிட்டல் போர்ட்டில் வைக்கப்படுமாம். நல்ல விஷயம், வரவேற்கப்பட வேண்டிய விஷயம். அடுத்தது ஃபோன் சார்ஜர்ஸ், ஐபேட் சார்ஜர்ஸ், இந்த மாதிரி ஃபோனுகளை சார்ஜ் பண்ணுறதுக்குரிய வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுமாம். அது நல்ல விஷயம். இரவு நேரத்தில் கலட்டி கொண்டு போகாவிட்டா சரி. எனவே அது நல்ல விஷயம்தான். அடுத்தது இந்த வெண்டிங் மெஷின் இருக்குது தானே, அந்த பிஸ்கட்ஸுகள், அந்த ஸ்நாக்ஸுகள், டீ காஃபிகள் கொடுக்குற அந்த மெஷின்ஸ், அதுகள் எல்லா இடமும் நிறுவ போயினுமாம் என்று சொல்லி தகவல் வந்திருக்கு. இந்த 3 விஷயங்கள் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாடு முழுவதும் தெரிவு செய்யப்பட்ட 100 ரயில்வே நிலையங்களில் இந்த மாதிரியான மாற்றங்கள் கொண்டு போயினுமாம். ஆனால் இது மட்டும் காணாது. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது பின் வைக்கணும். 1க்கு 2-3 பின்னுகள் எல்லா இடமும் வையுங்கோ. பொதுமக்கள் இலகுவாக குப்பைகளை போடக்கூடிய மாதிரி அந்த பின்னை காலையிலையோ மாலையிலையோ ரெகுலராக கலெக்ட் பண்ணுங்க. இது முதலாவது. அடுத்தது ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும். நல்ல வசதிகளோட கிளீனாக சுத்தமாக அதை கிளீன் பண்ணி சுத்தப்படுத்துறதுக்கு ஆட்கள் எல்லாம் நியமித்து ரெகுலராக அதை கிளீன் பண்ணி கொண்டே இருக்கணும். எந்த நேரம் கிளீன் பண்ணி நீட்டாக இருக்கணும். அப்படியான வேலை திட்டங்களை முன்னெடுத்தா தான் அது கிளீன் ஸ்ரீலங்காவாக இருக்குமே தவிர, இப்போ டிஜிட்டல் போர்ட் வைக்கிறது, ஃபோன் சார்ஜர் எல்லாமே ஓகே தான், அது நல்லதான். ஆனால் அடிப்படையில் பின்னும் வைக்கணும், டாய்லெட்டும் கிளீனாக இருக்கணும். அதையும் சேர்த்து செய்துச்சுன்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் சீனாவுக்கு உத்தியோகபூர்வமான பயணத்தை மேற்கொண்டு இந்த மாதம் 14ஆம் தேதி போறார். 14ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் அவர் சீனாவில் இருப்பார். அங்கே பல்வேறு விதமான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட இருக்கின்றார். அது சம்பந்தமாக ஒரு சில தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதில் முக்கியமான 5 விஷயங்களை பார்க்க போகிறோம். முதலாவது 7 விதமான MOU கொண்டு போகிறாராம். MOU என்று சொன்னால் அந்த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்லுவோம், புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள். 7 விதமான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் சீன அரசாங்கத்தோட போட இருக்கிறாராம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலீடு, மின்சக்தி, மீன்வளம் மற்றும் பொருளாதாரம், இந்த மாதிரியான பல்வேறு துறைகளில் 7 விதமான ஒப்பந்தங்கள் போடப்பட இருக்கின்றதாம் சீன அரசாங்கத்தோட. இது முதலாவது. ரெண்டாவது இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனம் இருக்குதானே, தேசிய தொலைக்காட்சி, அது மற்றது ITN, இந்த தொலைக்காட்சிகளை டிஜிட்டல் மயப்படுத்துறதுக்கான உதவியை சீன அரசாங்கத்திட்ட கேட்பாராம். எனவே சீன அரசாங்கத்தினுடைய உதவியோடு இந்த தொலைக்காட்சிகள் டிஜிட்டல் மயப்படுத்தப்படும் என்று சொல்லப்படுது. மூன்றாவது ரோட்டு வேலைகளுக்கான உதவிகள் கேட்பாராம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே நிறைய ரோட்டு வேலைகள் ஆரம்பிக்கப்பட்டு அதெல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. எனவே அவற்றை நிறைவு செய்வதற்கான உதவியையும் சீன அரசாங்கத்திடம் கேட்பாராம். நாலாவது பாடசாலைக்கு தேவையான ஃப்ரீ யூனிஃபார்ம்ஸ், ஏற்கனவே சீருடைகள் சீன அரசாங்கம் கொடுத்திருந்தது, இன்னும் மேலதிகமான இலவச சீருடைகள் கேட்பாராம். அதே மாதிரி பாடசாலைகளுக்கு தேவையான ஸ்மார்ட் போர்டு உங்களுக்கு தெரியும், முதல் கரும்பலகை இருந்தது, பிறகு அது ஒயிட் போர்டாக மாறினது, இப்போ எல்லா இடமும் ஸ்மார்ட் போர்டு தான் யூஸ் பண்ணப்படுது. எனவே அந்த ஸ்மார்ட் போர்டும் நிறைய பாடசாலைகளுக்கு வேணும் என்று சொல்லி உதவி கேட்க போறாராம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க. அது மட்டும் இல்லாமல் 5வது விஷயம் 2 விதமான வியாபார முதலீட்டு மாநாடுகள் நடத்த இருக்கிறாராம் சைனால. அதில் சீன அரசாங்கத்துக்கு சொந்தமான நிறுவனங்களும் அங்கே இருக்கிற தனியார் நிறுவனங்களும் பங்கேற்குமாம். அது மட்டும் இல்லாமல் வாகனங்கள் உற்பத்தி செய்கிற இடங்கள், அதெல்லாம் அசம்பிள் பண்ணுற இடம், இந்த மாதிரியான இடங்களை பார்வையிட்டு அங்கிருந்து என்னென்ன உதவிகளை பெற முடியுமோ அதையும் பெற்றுக்கொள்வதற்கு உரிய பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கின்றாராம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள். எனவே ஜனாதிபதி அவர்களுடைய சீன பயணம் ஒரு முக்கியமான பயணமாக பார்க்கப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் சீன அரசாங்கமே ஜனாதிபதி அவர்களை வரவேற்பதற்கு மிகுந்த ஆவலுடன் இருப்பதாக சொல்லப்படுகிறது.
அடுத்ததாக இன்றைய கேலிச்சித்திரம் கார்ட்டூன். இதுவும் ஜனாதிபதி அவர்களுடைய சீன பயணம் சம்பந்தமான கேலிச்சித்திரம் தான். கையில ஒரு கூடையும் கொண்டு நடந்து போய் கொண்டிருக்கிறார் சீனாக்கு. அதில பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த கூடைக்குள்ள 7 விதமான பேப்பர்கள் வந்து சுருட்டப்பட்டு அதுக்குள்ள வச்சிருக்குது. அதில 7லயும் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்கனவே செய்தி அறிக்கையில பார்த்தோம். 7 விதமான ஒப்பந்தங்கள் போடப் போறார் என்று சொல்லி, அதை குறிக்கும் விதமாக இந்த கேலிச்சித்திரம் வரையப்பட்டுள்ளது. நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.